கடக லக்னம் அக்ஷய லக்னமாக போகிறவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது இங்கே அதிகமாகவே இருக்கும். அந்த பிரச்சனையை தீரணும்னா 2 பேரும் போய் அந்த ஸ்நானம் செய்வது, அந்த நதிகளில் குளிப்பது அப்படிங்கிறது சிறப்பு. எப்போதுமே ஒரு கடலில், ஒரு குளத்தில், இல்லைன்னா நம்ம ஓடும் நதிகளில் குளிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கடலில் நம்ம நீராடுறது எப்படி நீராடணும்னா, ஒன்று கணவன் கையை பிடித்து தான் நீராடணுமா, இல்லைங்க கணவன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது மூத்த மகனோட கையை பிடித்து தான் அந்த கடல் நீராடுதல் அப்படிங்கிறது சிறப்பு. எங்களுக்கு குழந்தைகளும் கிடையாது, அப்போ நான் என்ன செய்யறது, பசு கன்றோட வாலை பிடிச்சிட்டு தான் அந்த கடல் நீர் ஆடணுமானா கண்டிப்பாக ஆடணும். ஏன்னா அது அவ்வளோ பெரிய புண்ணிய செயல் அப்படிங்கிறது இந்த கடல் நீராடுதல், நதிகள் நீராடுதல் அப்படிங்கிறது. அப்போது ஏன் இந்த கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும்போது இங்கே போய் செய்ய சொல்கிறோம்? உங்களுக்கு நீங்கள் எந்த லக்னமாக வேற இருங்க, ஆனால் இந்த கடலில் போய் 2 பேரும் குளிச்சுட்டு வந்தால் அந்த இருவருக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். கடக லக்னத்துக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லணும். அவங்களுக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த துலா ஸ்நானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம்.